பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளதாக தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நாடு முழுவதுமே மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியுமே இறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வேறு மாநிலத்துக்கு வாக்குரிமை வாங்கினவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய பெயர்களை நீக்கக்கூடிய ஒரு நடைமுறை இத்தனை நாட்களாக இருக்கு. ஆனால் இப்போ அதுக்குன்னு ஒரு திட்டத்தை வகுத்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம். இந்த விஷயம் எதிர்க்கட்சிகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடக்கிற அளவுக்கு இந்த விஷயமானது பெரிதாகி இருக்கு. இன்னைக்கு பீகார்ல நடக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு எந்த மாநிலத்தில் வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வாக்காளர்களை இப்படி இந்த அளவுக்கு நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கா? இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்வது என்ன? அப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா? அப்போ உடனடியாக மின்னம்பலம் வெப்சைட்டில் சிறப்பு கட்டுரை அப்படின்ற அந்த பகுதியில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் இந்த விஷயம் தொடர்பாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு.